உண்மையிலேயே அந்த சமூக நீதி விழாவை விஜய் முழுசா பார்த்து நிறைய கத்துட்டு இருப்பாரோ, இதெல்லாம் நடந்திருக்கா, இப்போ திராவிடம்னா இதானா, திராவிடம் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கா அப்படி கத்துட்டு இருப்பாரு. இந்த கட்சி பக்கா மாஸ் கட்சி. எந்த அறிக்கையிலையாவது யாராவது எழுதுவாங்களா? நசுங்காத நாகரிகம் இதெல்லாம் எனக்கு ஜெயகாந்தன் ஞாபகத்துக்கு அதான் சொல்லு. அதான் இப்ப யாரோ பெரிய ரைட்டர்ட்ட கொடுத்துருக்காங்க. நசுங்காத நாகரிகம். நீங்க மேல உட்கார்ந்து இருக்கிற விஜயோ, மேல உட்கார்ந்து இருக்கிற புஷி ஆனந்தோ, இல்ல பொருளாளர் வெங்கட்ராமனோ, இல்ல இந்த பக்கம் உட்கார்ந்து ராஜசேகரோ, இல்ல தகிராவோ, இந்த 5 பேர்ட்டையும் ஒரு 5 அரசியல் தொடர்பான கேள்வி 5 கேள்விகள் கேளுங்க. 0 மார்க்ஸ் வாங்குவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. 5 பேரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத மாதிரி நீங்க கிளம்பி பணிவிற்கு வா. இது எவ்வளவு கேவலமான அரசியல். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்க உங்கள் கொள்கை என்ன தெரியுமா? பனையூர் தான் உங்கள் கொள்கையாக இருக்கிறது. வாரிசு அரசியல்னு குற்றம் வைக்கிற விஜய் அவர்கள், இன்னும் சொல்லப்போனா திமுக மோசமான கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிற விஜய் அவர்கள், அந்த மோசமான கட்சி கிட்டத்தட்ட 14 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்குன்னா, நீங்க 18 மணி நேரம் உழைக்கணும். போராட்டம் பண்ணனா போராட்டம் பண்ணட்டும். நீங்க கோவையில் போராட்டம் பண்ணாங்க, இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டம் பண்றேன். ஆனா விஜய் வர மாட்டார். விஜய் வர மாட்டார், போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணாங்க. அதான் சொல்றேன், விஜய் வர மாட்டார். 10 பேர் 20 பேர் போடுறாங்க. எப்ப போட போறீங்க? எஸ்ஐஆர் முடிஞ்சிருங்க, இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும். திமுக போய் ஒரு பூத்துல 1000 பேர் இருக்கானா 300-400 பேரை முடிச்சிட்டாங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேற்று காரைக்குடியில பெரியாரின் பெருந்தொண்டர் என்று போற்றப்படுகிற ராமசுப்பியா அவர்களுடைய 118வது பிறந்தநாள் விழா. அதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது பல விஷயங்களை மேற்கொண்டு பேசுகிறார். அதுல குறிப்பாக புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் அவர்கள் வரட்டும், யாரும் வேணான்னு சொல்லல. ஆனால் அந்த தலைவர்களுக்கு வரலாறு கிடையாது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருக்குமே வரலாறு இருக்கு அப்படின்னு பேசியிருந்தார். இது குறிப்பாக விஜயத்தான் மறைமுகமாக விமர்சிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பல விஷயங்களை பேசியிருக்காரு. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி நேற்று அந்த பெரியார் விழாவில் துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கார். அதுல மிக குறிப்பாக வரலாறு இல்லாத அவர்கள், நீங்க டக்குனு ரொம்ப நியாயமா பார்க்கிறவர்களுக்கு எப்படிங்க இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படிங்க அவர்கிட்ட இங்க வரலாறு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நியாயமான கேள்வி வரும். ஆனா கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகிறது. 1.25 வருடங்கள். இந்த 1.25 வருடங்கள்ல விஜயுடைய அரசியல் அப்படின்னா நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். எவ்வளவு நேரம் களத்திற்கு வந்தார், விஜய் எத்தனை அறிக்கைகள் கொடுத்திருக்கார். ஏன்னா நீங்க ஓகே 100 அறிக்கை கொடுத்திருப்பாரா? அவ்வளவுதான் கொடுத்திருப்பார். பிறந்தநாள் வாழ்த்து, முதல்ல வாழ்த்து கட்சிலாம் ரொம்ப விமர்சனங்களா இருந்த ஒரு நேரம்லாம் இருந்துச்சு. இஷ்யூஸ்க்கு ஏதாவது பேசுங்க, இஷ்யூஸ்க்கு பேச மாட்டோம், எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரட்டும். ஏன்னா அந்த நேரத்தில் இருந்த நாள் சார் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வாய் மூடிட்டு இருங்க. எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கும் போது இல்ல ரொம்ப அவசரப்படாதீங்க, மாநாடு வரட்டும், மாநாடு போது பேசிக்கலாம். ஸோ நீங்க பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்கும் இந்த கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனை நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். கட்சியாக ஆகிய பிறகு கட்சி ஆக்காம ஒரு நடிகராக இருக்காங்க, ஏங்க அவர் போட்டு நோண்டிட்டே இருக்கீங்கன்னு சொல்றது வேற. ஆனா கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் ஏன் நிலைப்பாடு எடுக்காம இருக்கிறார்னா, எலெக்ஷன் கமிஷன் கோச்சுக்குவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஏன் கோச்சுக்கிறாங்க? நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க கொள்கை எதிரியும் முதல் நாள் விஜய் பாஜக சொல்லிட்டீங்க, ஆனாலும் பாஜக அடிக்கக்கூடாது. சரிங்க, திமுக எதிர்த்து இல்லைங்க, அவசரப்படாதீங்க. இப்படிதான் அரசியலாக இருந்தது. அக்டோபர் மாநாடு பெரிய எழுச்சியான மாநாடு தான். நீங்க நிறைய கூட்டம் வந்தது. அந்த மாநாட்டிற்கு பிறகாவது விஜய் அவர்கள் எல்லா இஷ்யூஸ்லையும் பேசினாரா? நீங்க அதே விஜய் நீங்க கிட்டத்தட்ட மாநாடு முடிந்த பிறகுதான் இந்த அதானி ஊழல் பெரிதாக பேசப்படுகிறது. நீங்க பார்லிமெண்ட்ல பெரிய விவாதமாக மாறுகிறது. யுஎஸ் வரைக்கும் அதானியோட பேர் நாறிட்டு இருக்கு. இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, அதானி ஊழல் குறித்து உங்களோட பார்வை என்ன? எங்கள் பார்வையே இல்லை, அதுதான் உண்மை. நான் கேட்கிறேன், ஏங்க அதெல்லாம் பேச வேணாம் பிரதர், நம்ம பல விஷயங்கள் பேசணும் பிரதர், பேச வேணாம் பிரதர். ஏன்? ஏன்னா ஜானுக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு? உண்மையிலே எனக்கு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சொல்றீங்க. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சொல்றேன். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அது இங்க யுஎஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இங்க கூட குற்றச்சாட்டு வருது. இங்க அதானி அவர்களை முதலமைச்சர் சந்திக்கல. நான் அரசியல் ரீதியா சொல்றேன். நீங்க எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கேள்விலாம் எழுப்புறாங்க. நீங்க அந்த நேரத்திலும் விஜய் அமைதியாகத்தான் இருந்தார். நீங்க ஓகே, விஜய் எவ்வளவு நேரம் கள அரசியல்ங்கிறது எங்க வந்தாரு? ஜனவரியில முதல் முறை வரார், பரந்தூருக்கு வரார். என்னுடைய கள அரசியல் இங்கிருந்து துவங்குகிறது. ஜனவரிக்கு பிறகு பரவாயில்ல, தலைவர் வந்துட்டார். இப்ப ஜனவரியிலிருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நவம்பர் வரைக்கும் விஜய் எத்தனை முறை வெளியே வந்தார்? கள அரசியல் தூங்குகிறதுன்னு சொன்ன பிறகு ஜூலை வரைக்கும் விஜய் வெளியே வரல. அடுத்த 6 மாசம் பெரிய பிரேக் கேப். என்ன பண்ணிட்டு இருந்தா? ஜனநாயகன் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கார். ஜனநாயகன் ஷூட்டிங்ல பிஸியா மட்டும்தான் இருந்தாரா? ஃப்ரீயா இருந்தார். மாசத்துல 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. மீதி 20 நாள் விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார்? விஜய் ஏதாவது அறிக்கைகள் கொடுத்தாரா? விஜய் உள்ளரங்க கூட்டங்கள், ஒரே ஒரு பொதுக்குழு கூட்டம் ஏதோ நடந்துச்சு 2ஆம் ஆண்டு விழா, இந்த 2 உள்ளரங்க கூட்டங்களை கலந்து கொண்டார். இதை தாண்டி விஜய் அரசியலே செய்யலாம். இப்போ வந்துருவாருங்க, அப்போ வந்துருவாருங்க, ஜனவரியில் வருவார், பிப்ரவரியில் வருவார். ஒவ்வொரு முறையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த செய்திகளை கசிய விட்டுட்டே இருந்தாங்க. ஜனவரியில் வரப்போறார், பிப்ரவரியில் வரப்போறார், மார்ச் வரப்போறார், ஏப்ரலில் வரப்போறார், இப்படி சொல்லிக் கொண்டிருந்தே விஜய் கடைசியாக வந்தது சனிக்கிழமை நான் அரசியல் செய்வேன்.
ஒரு 1/4 மணி நேரம் தான் அரசியல் இருக்கும். ஓகேங்க. அதுல என்ன பேச போறீங்க? நீங்க கொள்கை ரீதியாக பல விஷயங்கள முன்னெடுக்க போறீங்களா? இல்ல. நீங்க வந்து எனக்கு கொடுத்தல நான் எடுத்துக்கொண்ட 10 நிமிடங்களுக்கு என்ன பேச முடியுமோ அதை மட்டும் தான் பேசுவேன். முதல் மாநாடு வந்து உங்களுக்கு நீங்க பெயர் வைத்தது கொள்கை திருவிழா. நான் இப்ப கேட்கிறேன் பாலாஜி, நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கீங்க. அ தமிழர் இருக்கிற கொள்கை பேர் சொல்லுங்க. சொல்ல முடியாது. நான் உங்கள தப்பு சொல்லல. எந்த ஒரு பத்திரிக்கையாளர கூப்பிட்டு நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்களே தெரியாது. அவங்க வந்து மதசார்பற்ற சமூக இல்ல நீதி கொள்கை பெரியார், அம்பேத்கர். கொள்கை தலைவர்கள். நீங்க ஒரு லைன் இருக்கும் இல்லையா? உங்களோட பாலிசி பேர் சொல்லுங்க. உங்களோட கொள்கையின் பெயர் என்ன? அவங்க வச்ச பெயர் வந்து கொள்கை திருவிழா, சமூக மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படிங்கிறத அவங்க வச்ச பெயர். அந்த பெயர் என்பதே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிர்வாகிகளே மேல ஒரு 5 பேர் உட்கார்ந்திருக்காங்கல்ல. அவங்க டக்குனு போய் விஜய்ட்ட போய் டக்குனு கேளுங்களேன், "சார் உங்க கொள்கை என்ன சார்?" "அப்படியா? கொள்கையா?" அப்படிதான் கேட்பாரு. அப்படி கொள்கையற்ற கூட்டமா ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் தலைவனுக்கே தெரியாது என் கொள்கை என்னன்ட்டு. நீங்க அந்த புக் எடுத்து திறந்து பாருங்களேன். உண்மையிலே சொல்லணும்னா, இங்க இருக்கிற பெரும்பாலான கட்சிகளாக இருக்கவர்கள், விஜய் எதிர்க்கிறவர்கள் கூட அந்த புத்தகத்த திறந்து படிக்கவே இல்ல. அத திறந்து படிச்சாங்கன்னா, நீங்க லைன் பை லைனா நான் சொல்றேன். ஓ! திமுகல காப்பி. இது நாம் தமிழர்ல காப்பி அடிச்சது. இது திமுகல காப்பி அடிச்சது. நாம் தமிழர்ல காப்பி அடிச்சது. நீங்க அந்த புத்தகம் முழுக்க 50% திமுகல காப்பி அடிச்சது. 50% வந்து நாம் தமிழர்ல காப்பி அடிச்சது. அதுதான் வந்து திராவிடம், தமிழ் தேசியம். களத்துல விஜய் அவர்கள் பேசுகிற போது ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு ஒரு போட்டியாளராக, எதிரியாக நிர்ணயிக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு. ஆனால் களத்துல மக்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட பேசுகிற போது உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு தான் களத்துல எதிரொலிக்குது. மக்கள் மத்தியிலும் அதுதான் டாக்கா இருக்கு. அப்படின்றப்போ கொள்கை ரீதியாக யார் சரியாக இருப்பாங்க? ஒரு பக்கம் வாரிசு அரசியலா, ஒரு பக்கம் புது வரவாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு மாற்றத்தை குடுப்பாரு. இவர் சொன்னது போல இனிமே அவருக்கு வரலாறு இல்லைனாலும் வரலாற்றை படைக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்போ யார் சரியாக இருக்கான்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி கேட்கிறீங்க. நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மேலயும் இந்த வாரிசு அரசியல்ங்கிற குற்றச்சாட்டு ஒரு காலத்தில் வைக்கப்பட்டது. ஆனா, அது பெரும்பாலானவர்கள் ஏத்துக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மாணவர் அணி ஆரம்பிச்சு, இளைஞர் அணி ஆரம்பிச்சு, ஒவ்வொன்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கட்சியுடைய தொண்டராக இருந்து, பொருளாளராக உயர்ந்து, அதற்கு பிறகு துணை பொதுச்செயலாளர்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா வரார். அந்த காலத்துல நீங்க சேலத்தை சேர்ந்த வீரபாண்டி ஆறுமுகம் போன்றவர்கள் கலைஞர் நேரடியா கேள்வி கேட்கிறாங்க. உங்க பையங்கிறதுனால மேல வந்துட்டாரா? இது நடந்தது. அந்த அளவுக்கு அந்த அந்த இடத்துல கேள்விகள் கேட்கப்பட்டது. பட் ஆனா, பொதுவாக நீங்க யாராவது பத்திரிகையாளர் கூட கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள வாரிசு அரசியலோ இல்லங்க கண்டிப்பா கிடையாதுங்க. அவர் உழைச்சு வந்திருக்கார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லேட்டா வந்தார். உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆரம்பத்திலேயே அவங்க அப்பா மாதிரி சின்ன வயசுல இருந்தே மாணவர் அணி, இளைஞர் அணி. அவருக்கும் இன்னும் சொல்லப்போனா சில பேட்டிகள்ல இல்லங்க நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிக் கொண்டிருந்தவர் தான். இங்க இருக்கிற அந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வாரிசு இல்ல வாரிசு இல்லாமல் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியை யார் அடுத்து வழிநடத்தி கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. நீங்க ஜெயலலிதா மறைவு. இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட 4, 5 ஸ்பிளிட்டா மாறி இருக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, செங்கோட்டையன் அணி, தினகரன் அணி, சசிகலா அணி பல பிரிவுகளை நோக்கி போயிட்டே இருக்கு. மிக முக்கியமான காரணம் என்ன? எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா அவர்களுக்கு ஒருவேளை ஒரு வாரிசு யாராவது இருந்திருந்தாங்கன்னா, இந்த ஸ்பிளிட்டே வந்திருக்காது. இப்படி வாரிசு அரசியல் எதிர்க்கிறவங்களே சொல்ற ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பிளிட் இருந்திருக்காது. மாயாவதி கட்சி இன்னைக்கு என்னவா நிக்குது? மாயாவதி தன்னுடைய அண்ணன் பையனை யாரையும் வந்து வாரிசா அறிவிக்கிறாங்க. அது அடுத்த அரசியல் இத ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இல்லன்னு கலைச்சிடுறாங்க. மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜிக்கு அடுத்து யார்? நீங்க கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள்ல அந்த பிரச்சனை இல்ல. அவங்க என்னன்னா, நாங்க இயக்க ரீதியாக ஒரு அந்த மாரி நாங்க போயிரும். ஆர்எஸ்எஸ்ல வந்து ஆர்எஸ்எஸ் யார் கை காட்டுறாங்களோ அவங்க தான். நீங்க யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து சிஎம் ஆக்குவாங்க. ஏன்னா அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கு. அது ஒன்றுமே போதுமான ஒன்றாக இருக்கின்றது. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து நான் இயக்க அரசியல்ல இருந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிய பிறகு இந்த கட்சிகளுக்கு இருக்கிற சிக்கல் நான் சொல்றேன். இது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது நான் போக விரும்பல. இது சிக்கல் இருக்கு. அப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து இந்த கட்சியை லீட் பண்ண போறது யார்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்? இல்ல ஜனநாயக பூர்வமாக வேற ஒருவர். அப்ப அங்க அவருடைய வாரிசு அடுத்து வரமாட்டாங்கன்னு நிச்சயமா சொல்லிட முடியுமா? நீங்க வந்த பிறகு இவர்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா? நீங்க விஜயநிதி வந்துட்டாரு. ஆனா எனக்கு உழைக்க தயாரா இல்லப்பா. எனக்கு வந்து நான் சினிமால இருந்து வந்தவன்பா. நான் பேசாம வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். நான் தேவைப்பட்ட நேரத்துல வந்து அறிக்கை எழுதி நான் வெளிய அனுப்பிச்சிடுறேன். நான் வெளியில போக மாட்டேன். என்னோட நிர்வாகிகளை சந்திக்க மாட்டேன். என் மாடு செலவு சந்திக்க மாட்டேன். இளைஞரணி என்கிட்ட தான் இருக்காங்க. இளைஞரணி எல்லாம் என்ன ரீச் பண்ணவே முடியாது. இப்படி இருந்திருந்தாருன்னா எங்க வாரிசாவும் இருக்காரு, வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. விஜய் நான் இப்ப என்ன உதயநிதிக்கு நான் உதாரணமா சொன்னா அதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. வாரிசு அரசியல்னு குற்றம் வைக்கிற விஜய் அவர்கள், இன்னும் சொல்லப்போனா திமுக வந்து மோசமான கட்சி, திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிற விஜய் அவர்கள், அந்த மோசமான கட்சி வந்து கிட்டத்தட்ட 14 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்குன்னா, நீங்க 18 மணி நேரம் உழைக்கணும். நீங்க வந்து 1/2 மணி நேரம் கூட உழைக்க தயாராக இல்ல. வெறும் 1/2 மணி நேரம் உழைக்க தயாராக இல்ல. நீங்க வந்து வெறும் அறிக்கை எழுதிட்டா, நீங்க அவதூறு அரசியல் பரப்புறாங்க. எங்களை தான் இவங்க வந்து கட்சி நடத்துறாங்க. எங்கள எப்ப பார்த்தாலும் அவதூறு பேசிட்டு இருக்காங்க. நீங்க எழுதுறதன் மூலியமாக, இல்ல டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகேன்னு சொல்வதன் மூலியமாக மட்டும் மக்கள் உங்களை நம்பி பரவாயில்லப்பா. இவர் டிஎம்கே எதிர்க்கக்கூடிய மாபெரும் சக்திபான் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. களத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உதயநிதி வந்து நீங்க சொல்றீங்க ஊர் ஊரா போறாரு.
இளைஞரணி சந்திக்கிறார். இன்னும் சொல்லப்போனா 2019 நாடாளுமன்ற தேர்தல முழுக்க பிரச்சாரம் செய்தார் உதயநிதி தான். 2021 சட்டமன்ற தேர்தல முழுக்க பிரச்சாரம் செய்கிறார். நீங்க வந்து உள்ள வந்துட்டார். உள்ள வந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட நீ கட்சி ரீதியான பொறுப்புகளோ அல்லது வந்து எம்எல்ஏ அவர் ஆக்குனதோ அவருக்கு வந்து அதுக்கு தகுதியே இல்லாம கொடுத்தாங்களா? நீங்க பாருங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சுற்றி சுழன்றி எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறார். அப்பா என்ன வேலை செய்யணுமோ, தாத்தா என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலை எல்லாம் செய்கிறாரு. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கு பிறகு கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு குரல் வருது, நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அடுத்ததாக நீங்க துணை முதலமைச்சர் கொடுங்க, நீங்க அமைச்சர் கொடுங்க அப்படிங்கிற பொறுப்புகள் கட்சிக்குள்ள தான் கேட்குது. நீங்க வெளியே இருந்தாலே கொஞ்சம் கட்சிக்குள்ள தான் கேட்குது. நீங்க இல்லைங்க அது தகுதியே இல்லைங்க அவருக்கு. அவர் என்ன வேலை செஞ்சுட்டாரு? இல்ல அரசியல் களத்துல தன்னுடைய உழைப்பை செலுத்துகிறார் உதயநிதி. ஆமா. அப்படி ஒரு பார்வை இருக்கும்போது ஒரு கொள்கை ரீதியாக அவர் எப்படி இருக்கிறாரு, குறிப்பாக பவள விழா 75 ஆண்டு திமுக நிறைவு பெறுது. அதை ஒட்டி அறிவு திருவிழா நடத்துறாங்க. அந்த அறிவு திருவிழாவில் விஜய் குறித்து தாவேக்கா குறித்து விமர்சனம் பண்றாங்க. அப்ப அது அறிவு திருவிழா கிடையாது, அவதூறு திருவிழான்னு விஜய் இல்லைங்க. விமர்சனம் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் 2 விதமா. ஒண்ணு, விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் விஜய்கிட்ட இருக்கின்ற இந்த கூட்டத்தை தங்களுக்கான கூட்டமா மாற்ற முடியுமா? நீங்க பாஜக, அதிமுக போன்றவர்கள் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜயை உள்ள கொண்டு வந்து ஓட்டுகளை கன்வெர்ட் பண்ண முடியுமா? அந்த கூட்டம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க ஒரு லாங் டேர்ம்ல யோசிச்சு பார்த்தா இந்த கூட்டம் சரியான கூட்டமா இல்லையா? நீங்க வந்து ஒரு அறிவார்ந்த அரசியல் செய்யக்கூடியவராக இல்ல இந்த இந்த நாட்டை பத்தி ரொம்ப கவலைப்படுறவங்களா இருந்தா என்னங்க இந்த கூட்டம் இப்படி வளர்த்து வச்சிருக்காரு விஜய்? அப்படிதான் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரனாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. இல்ல இன்டர்னலா கூட அப்படி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கூட்டத்துடைய ஓட்டுகள் நமக்கு தேவை இருக்கிறதுனால அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறாங்க. திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த கூட்டம் இப்படி வளர்த்து வச்சிருக்காரு. இப்ப நீங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அன்னைக்கு கண்ணீர் வடிச்சாருன்னு சொல்லும்போது அவர் அது போன இதிலே சொன்னார். திருச்சியிலேயே வந்து கூட்டம் போடுறாங்க, அந்த இடத்துல ஏறாங்க, என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு போங்கப்பா அப்படிதான் சொல்லி சொன்னார். ஏன்னா இந்த கூட்டம் தொடர்ச்சியாக அரசியல் மயப்படுத்தாத கூட்டமாக நான் மறுபடியும் சொல்றேன். இந்த கூட்டத்தை விட்டுருங்க. மேல இருக்கிறவர் அரசியல் மயப்படலை, அதானே பிரச்சனையா இருக்கு. நீங்க மேல உட்கார்ந்து இருக்கிற விஜயோ, மேல உட்கார்ந்து இருக்கிற புஷி ஆனந்தோ, இல்ல பொருளாளர் வெங்கட்ராமனோ, இல்ல இந்த பக்கம் உட்கார்ந்து ராஜசேகரோ, இல்ல தஹிராவோ, இந்த 5 பேர்ட்டையும் ஒரு 5 அரசியல் தொடர்பான கேள்வி 5 கேள்விகள் கேளுங்க. 0 மார்க்ஸ் வாங்குவாங்க. ஃபெயில் ஆயிடுவாங்க. 5 பேரும் ஃபெயில் ஆயிடுவாங்க. நேத்து நடந்த தேர்தல் யாருங்க ஜெயிச்சான்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. அதுதான் உங்களுடைய அரசியல் இது. தளபதி தளபதி இவங்க தளபதிம்பாங்க, இவங்க தளபதிம்பாங்க, இவர் தளபதிம்பாரு. நீங்க ஒரு நீங்க தமிழ்நாட்டு வரலாற்றுல எந்த பொதுச் செயலாளராவது இது வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் பேசாத பொதுச் செயலாளர் இருந்திருப்பாங்களா? எல்லா கட்சியிலும் ரொம்ப சாதாரண தொண்டன் கூட நான் திமுக எதிர்க்கிறேன், நாங்க அதிமுக எதிர்க்கிறேங்க, பாஜக எதிர்க்கிறேங்க, காங்கிரஸ் எதிர்க்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் திமுக, அதிமுக வார்த்தையே பேசாத ஒருத்தர் பொதுச் செயலாளர் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நான் அறிக்கைகள் மட்டுமே எழுதுவேன்னு ஒருத்தர் விஜய். நீங்க சொல்றேன், நீங்க கொள்கை திருவிழான்னு சொல்லி கொண்டாடுறீங்க. இந்த கொள்கை திருவிழான்னு கொண்டாட்டத்துல எவ்வளவு தூரம் கொள்கையை பேசுனீங்க? நீங்க கொள்கை முழக்க மாநாடுன்னு சொல்லி கொள்கை முழக்க கூட்டம்னு சேலத்துல போடுறாங்க. அதுல கூட கொள்கையை பத்தி பேசவே இல்லை. அதான் சிக்கல். நீங்க ஏன் வந்து இது கொள்கையற்ற கூட்டம்னு சொல்லி சொல்றோம்னா, இந்த கூட்டம் கொள்கை குறித்து பேசுவதே கிடையாது. நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்களேன். அவங்களோட கொள்கை என்னப்பா? நாங்க நாம் தமிழர் திட்டணும். எங்க தலைவர் தான் சொல்லியிருக்காரு. டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே, தளபதி தளபதி தளபதி. இதை தாண்டி ஏன் நீங்க அரசியல் மயப்படுத்தணும்னு கேட்குறீங்க. ஏன்னா நானே அதுக்கு தயாராக இல்லை. இந்த பக்கம் நீங்க இன்னொன்னு இவங்க என்ன சொல்றாங்க, நான் சமூக நீதி கொள்கை. நீங்க சமூக நீதி கொள்கை எங்க இருந்து எடுக்கிறீங்க? நாங்க வந்து திராவிடத்துல தான் எடுக்கிறோம். இப்ப எல்லாரும் அன்னைக்கு வச்ச கேள்வி சமூக நீதி கொள்கை தானே சொல்றேன். ஏன் அதை மறுபடியும் ஏன் அதை ரிப்பீட் என்ன வித்தியாசமா நீ பண்ண போற? ஒரு பக்கம் பெரியார் சமூக நீதி மதசார்பற்ற கொள்கைன்னு சொல்றாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் இந்த கருத்தியலை அறிவு திருவிழாவில் பேசினா தூசு தட்டி பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனமும் அந்த 2 பக்க அறிக்கையில இருக்கு. இல்லங்க, அந்த அந்த அறிக்கையே வந்து அதாவது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நபர்கிட்ட ஏதோ ரவுண்ட் ராபின் சுற்று மாதிரி நீ எழுதுறியான்னு சொல்லி பண்றாங்க. நீங்க ஒரு அறிக்கையில ஒரு கட்சி குறித்து நீங்க நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். நீங்க திமுகவா சமூக நீதினு உடனே சொல்லுவோம். நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடையாளம். இந்த கட்சி வந்து சமூக நீதிக்கு நிறைய போராடினாங்க, இவங்க வந்து தலித்துகளுக்கு நிறைய போராடுறாங்க, இவங்க சிறுபான்மையினருக்கு நிறைய போராடுறாங்கன்னு எல்லோருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். நீங்க வந்து கல்வி சார்ந்த சில அடையாளங்கள், இங்க மருத்துவத்தில் நிறைய சாதனை பண்ணிருக்காங்க அடையாளங்கள், இப்ப முதலமைச்சர் வந்து இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த அடையாளம், இந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு லெகசி இருக்கும். நீங்க இந்த 1.5 வருடம் இல்ல 1.25 வருடத்துல தாவேக்கோட நீங்க எதோட பொருத்தி பார்ப்பீங்க? நீங்க சமூக நீதியோட பொருத்தி பார்ப்பீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை சமூக நீதினு சொல்றாங்க இல்லையா? சமூக நீதினு சொல்லிய பிறகு அவங்கள வந்து நீங்க அதோட அடையாளப்படுத்த முடியுமா? முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஆணவ படுகொலை நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசவில்லை. ஆதவ ஒரிஜினல் வந்த பிறகு வேங்கை வயல் முழங்கிட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேஸை க்ளோஸா வாட்ச் பண்ணேங்கிற பேர்ல அதே நேரத்துல காவல்துறை ரொம்ப சிறப்பா அதை கையாண்டாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த உண்மைகள் எனக்கு எப்பவோ தெரியும். இந்த உண்மைகள் இதான் வரப்போகுதுங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும். அப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியாக பேசும் பொழுது இல்ல வேங்கை வயல்ல திமுக வேணும்னே பண்ணிட்டாங்க, தலித்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. எங்க தலைவர் வேங்கை வயலுக்கு போனாருன்னு ஆதவ ஒரிஜினல் சொல்லி இப்போ எத்தனை 9-10 மாசம் இருக்குமா? ஏன் வேங்கை வயலுக்கு நீங்க எல்லாம் போகவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பினார்ல. அப்ப விஜய் போவாருங்க, கூடிய சீக்கிரம் போவோம்.
இதே மாதிரி வடகாட்டில் புதுக்கோட்டை பக்கத்தில் வடகாட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. அந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதில் திருமாவண்ணன் சரியாக செயல்படவில்லை, தலித் அமைப்புகள் சரியாக செயல்படவில்லைன்னு கேள்வி எழுப்பும்போது ஒரு ரிப்போர்ட் கேட்டார். சார் விஜய் என்ன சார் பண்ணாருன்னு கேட்டார். நாங்க நிறைய ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகு போகணும்னாரு. 2 வாரத்துல ஆராய்ச்சி செஞ்சு போகணும்னாரு. இன்னைக்கு வரைக்கும் போகல. அப்போ சமூக நீதி இல்ல தலித்துகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், ஓங்கி குரல் கொடுக்கிறோம்னு வெளிப்படையாக பேசுகின்ற ஆதவ அர்ஜுனாவோ, இல்ல அதை ஏற்றுக்கொள்கிற விஜய் அவர்களோ இன்னைக்கு வரைக்கும் சமூக நீதி சார்ந்து இவர்கள் என்ன பண்ணாங்க? திமுக எதிர்த்து நான் கேட்கிறேன். திமுக எதிர்த்து போய் கவின் வீட்டில் உட்கார்ந்துகிட்டு ஆணவ படுகொலை தடுக்க தவறிய திமுக அரசை நீங்கள் எப்பொழுது சட்டம் இயற்றுவீர்கள்? இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அது ஓகே. அது கேட்டிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஏன் விஜய் பண்ணல? ஏன் அப்போ உங்களுக்கு அப்ப நீங்க பண்றது ஜாதி அரசியலா என்ன? கனிமொழி போறாங்க, கே.என். நேரு போறாரு, எல்லா தலைவர்களும் கவின் வீட்டுக்கு போனாங்கன்னு பார்த்தோம். பாஜக நயினா நாகேந்திரன் முதற்கொண்டு போயிட்டாரு. அங்க போகாத ஒரே பெரிய தலைவர் நான் கேட்டா, எங்க கட்சிக்காரங்க போனான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அங்க போகாத பெரிய தலைவர் என்றால் விஜய் என்றுதான். விஜய் ஒருத்தர் தான். நீங்க போராடுகிறார், நீங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத மாதிரி நீங்க கிளம்பி பணியூருக்கு வா. இது எவ்வளவு கேவலமான அரசியல். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்க உங்கள் கொள்கை என்ன தெரியுமா? பனையூர் தான் உங்கள் கொள்கையாக இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி நீங்க செயல்பட்டு நான் சமூக நீதியோட நீங்கள் பொருத்தி பார்க்க முடியுமா? பொருத்தி பார்க்கவே முடியாது. இந்த அறிக்கையிலேயே, இந்த 2 பக்க அறிக்கையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தல திமுக அரசு? அப்ப கபட நாடகம் ஆடுறாங்க சமூக நீதியை வைத்துக் கொண்டு. சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இந்த மாதிரியான டேட்டா எடுக்கிறது செல்லாதுன்னு சொல்றாங்க. நீங்க மத்திய அரசாங்கம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எல்லா இடங்களிலும் எடுக்கணும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுக்கணும். திமுக எடுப்பது சரியாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நீங்க 10.5 வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கூட நீங்க எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? டேட்டா எங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பு. இந்த டேட்டாவை நீங்க 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க ஏற்கனவே இருக்கின்ற டேட்டா சென்சஸாக எடுக்காம டேட்டாவா இருக்கிறது. இந்த ஜனார்த்தன் குழு கமிட்டி இருக்கு, அவங்க கொடுத்த கமிட்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் பண்றதுங்கிறது வேற. கம்ப்ளீட்டா டேட்டா எடுக்கணும்னா அதற்கு உண்டான வேலைகளை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். நீங்க மத்திய அரசாங்கத்திற்கு இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளவு கேள்விகள் எழுப்புறீங்கல்ல, இதே அழுத்தத்தை நீங்க மத்திய அரசாங்கத்திற்கு எத்தனை முறை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற நியாயமான கேள்வியா இல்லையா? அப்ப அதை நீங்க செய்ய மறுக்கிறீங்க. மறுபடியும் ஜாதிவாரி நான் சொல்றேன், திமுக எடுக்க சொல்லுங்க. நான் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் எடுக்க சொல்வதில் உங்களுக்கு எத்தனை உரிமையும் இருக்கிறது. ஆனா அது செல்லுபடி ஆகுமா? நீங்க கேட்கின்ற செல்லுபடி ஆகுமா? இன்னொன்னு, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலியமா உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறதா? உங்க கட்சிக்குள்ள நீங்க இதற்காக சரியாக நீங்க சமூக நீதியின் பால் தான் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்களா? கேஸ்ட் ரெப்ரசன்டேஷன் வழியா தான் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்களா? அப்படிங்கிற உங்க கட்சிக்குள்ள இதெல்லாம் சரியாக இருக்கா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. நீங்க இப்போ இந்த அறிக்கையிலேயே இன்னொன்று என்ன சொல்றாங்க, எதோட பொருத்தி பார்க்கிறது? இந்த கட்சி பக்கா மாஸ் கட்சி. எந்த அறிக்கையிலையாவது யாராவது இப்படி எழுதுவாங்களா? இது பக்கா மாஸ் கட்சி, முட்டை மாஸ் கட்சி. அறிக்கைகள் யார் எழுதுறாங்க? ஒவ்வொரு முறை அதை சொல்றேன். ஒரு 4-5 பேர் வச்சிருக்காரு. ஒரு அறிக்கை எழுதினவர், போதும்பா நீ நான் உன்னை ஏமாத்திட்டேன், நீ அடுத்து வேற யாராவது புதுசா ஆள் பிடி. இதுக்கு முன்னாடி என்ன கரூர் சம்பந்தப்பட்ட ஆழ்நீள் அடர்த்திக்கு பிறகு நான் கமல்ஹாசன் யாராவது எழுதிருப்பாங்க போல இருக்கு. வித்தியாசமா எழுதுறாரு. கருப்பள்ளியப்பன் கூட ரீசெண்டா அறிவு திருவிழாவில் பேசுகிற போது இந்த நசுங்காத நாகரிகம் இதெல்லாம் எனக்கு ஜெயகாந்தன் ஞாபகத்துக்கு அதான் சொல்லு. அதான் இப்ப யாரோ பெரிய ரைட்டர்ட்ட கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நசுங்காத நாகரிகம் என்ன? நசுங்காத நாகரிகம்னா ஜெயமோகன் நசுங்காத நாகரிகம்னா என்ன? நான் சொல்றேன் இல்ல, ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவர் ஜெயமோகன் கூட இருந்தவர் நினைக்கிறேன். அவருடைய அறிக்கையை மட்டும் எழுதி கொடுத்தார். மேபி அவர்கிட்ட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆழ்நீள் அடர்த்தியான மௌனம் அதெல்லாம் எழுதியிருந்தார் இல்லையா? அப்போ அவர்கிட்ட போயிட்டாங்க போல இருக்கு. செல்வேந்திரன் ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன். அவர்கிட்ட போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் யார்கிட்ட கொடுக்கறது? நீங்க ஒரு அரசியல் கட்சிகளுக்கான அறிக்கை எழுதுறவங்க அரசியல்ல எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, அரசியல் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, இந்த அறிவு திருவிழாவில் இது மட்டும்தான் பேசப்பட்டதா? எவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டது. சமூக நீதிக்காக திமுக செய்த சாதனைகள் என்ன, எவ்வளவு பேர் என்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க. உண்மையிலேயே அந்த சமூக நீதி விழாவை விஜய் முழுசா பார்த்து நிறைய கத்துட்டு இருப்பாரோ? இதெல்லாம் நடந்திருக்கா? திராவிடம்னா இதானா? திராவிடம் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு கத்துட்டு இருப்பாரு. விஜய் அதை பார்க்கவே இல்லை. ஜான் சார் நம்ம ஏதாவது செய்யணும் சார், சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம். உண்மையில என்ன நடக்குது? ஜான் எப்படியாவது டிசம்பர் வரைக்கும் இந்த காலத்தை ஓட்டணும், எதுவுமே செய்யாம. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எனக்கு மறுபடியும் நான் முன்னாடி சொன்னேன், சனிக்கிழமை எனக்கு போறதுல அவருக்கும் விருப்பம் இல்லை. புஷி ஆனந்தும் தெளிவா சொல்லிட்டாரு, நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜனநாயகன் படம் வர்ற வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜனநாயகம் வந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜனநாயகன் படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு கரூர் சம்பவம் அவசரமா முடிந்த பிறகு உண்மையில எனக்கு கேவலமா இருந்துச்சு. நான் கூட அப்படி நினைக்கல. இதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க போல நினைக்கல. ஆனா அது உண்மைங்கிற மாதிரி தானே பண்ணாங்க. கரூர் மக்களை பார்த்த 2வது நாள் நான் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்றேன், அடுத்து பாடல் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் ஆதரிக்கிறவங்க கூட என்னப்பா இவங்க உண்மையில திமுக வேணும். சிறப்பு பொதுக்குழு நடத்திட்டாங்க, பதில் கொடுத்துட்டாங்க, விஜய் பேசிட்டாரு நினைச்சு அடுத்த நாள் பண்றீங்கன்னா விஜய் ஆதரிக்கிற கூட என்ன யோசிப்பான்? என்னப்பா விஜய் உண்மையிலே திமுக வேணே வன்மத்தோட பேசுறாங்க, ஏதோ பொய் பரப்புறாங்க, வதந்தி பரப்புறாங்கன்னு நம்ம பேசிட்டு அவதூறு பரப்புறாங்க, இவர் சொல்ல அவதூறு பரப்புறாங்க நினைச்சிட்டு இருந்தா உண்மையிலே அடுத்த நாள் ஜனநாயகன் பாட்டை ரிலீஸ் பண்றாங்க, ஜனநாயக போஸ்ட் ரிலீஸ். அப்ப இவ்வளவுமே ஜனநாயகனுக்காக தானா?
இந்த 30 நாட்கள்ல சொல்றாங்க டப்பிங் பேச போனார்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் இல்லையா, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு. டப்பிங் எப்ப பேசுறேன் எனக்கு தெரியாது. நடந்திருக்கலாம். நான் அமைதியாக இருந்தேன் 30 நாட்கள். வீட்டுக்குள்ள மௌனமாக இருந்தேன். மௌனஞ்சலி செலுத்தி என்னென்ன கதைகள்லாம் சொன்னீங்க. அந்த திரைப்படத்திற்காகத்தான் இவ்வளவு வேலைகளும் செஞ்சீங்களா? அப்படிங்கிற ஒரு இது வந்து உண்மையில நான் கூட திமுக தேவையில்லாம அவதூறு பரப்புறாங்க. பாவம் அவர் பாருங்க, சரி ஏதோ அழுதாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ வந்து ரெக்கவர் ஆகி வராருன்னு பார்க்கும்பொழுது, ஜனநாயகனுக்கான வேலைகளை பண்றீங்க. ஸோ இப்போ விஜய் சொல்லிருக்குது, ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் நான் வெளியே போக மாட்டேன். நம்ம என்ன பண்ணலாம்? புஷியானந்த் சொன்னது அறிக்கை கொடுத்துக்கங்க. எனக்கு எந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள உட்காந்து அறிக்கை கொடுத்துக்கங்க. வேலை பாருங்க. இந்த மாதிரி கூட்டம் நடத்துங்க. போராட்டம் பண்றேன்னா போராட்டம் பண்ணட்டும். நீங்க கோவைக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டம் பண்றேன். ஆனா விஜய் வரமாட்டார். விஜய் வரமாட்டார். போராட்டம் பண்றாரு. மீனவர்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. அதான் சொல்றேன், விஜய் வரமாட்டார். நீ மையப்புள்ளிங்கிறது இப்போ நீங்க விஜய் வந்தாதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர் பின்னாடியே காலைல கிளம்பிட்டாரா, எந்திரிச்சிட்டாரா, கேட்டை திறந்துட்டாரான்னு ஓடிட்டே இருப்பாங்க. மற்ற கட்சிகள் வந்து மற்ற அவரை விட்டுட்டு மற்ற நிர்வாகிகள் பண்றது ஒரு ஒன்லைன் செய்தி தான், இல்ல ஒரு சின்ன பெட்டி செய்தி மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அதை நீங்க பண்ணிக்கங்க, பிரச்சனை இல்லை. ஆனா என்ன வெளியே கூப்பிடாதீங்க அப்படிங்கறத விஜய் வச்சிருக்கிற முதல் கோரிக்கை. வெளியே நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். எலெக்ஷன் அறிவித்த பிறகு என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் யோசிக்கலாங்கிறத புஷியானந்த் சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த 1.5 மாசத்துக்கு நம்ம ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டே இருக்கணும். என்ன அறிக்கை கொடுக்கலாம்? நம்ம வந்து டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே, இதான் நம்மளோட மையப்பொருள். நீங்க உண்மையிலேயே நடக்கின்ற பிரச்சனைகளுக்காக நான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நான் அறிக்கை கொடுத்தேன்னா பரவாயில்ல, அறிக்கை கொடுக்குறாரு, இல்ல வீடியோ போடுறாரு, இல்ல போராடுறாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா நேரங்களிலும் நான் இதை மட்டும் சொல்லிட்டாலே போதும், நான் டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகேன்னு சொல்லிட்டாலே போதும், மக்கள் அதை நம்பி நான் டிஎம்கே எதிர்க்கக்கூடிய பெரிய கட்சியாக விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பிம்பத்தில் இருக்கார். நேற்று பார்த்தோம் பீகார்ல, நீங்க ஜன்சுராஜ் கட்சி, பிரசாந்த் கிஷோர், விஜய் மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலே 2022 இருந்து கடுமையாக உழைக்கிறார். 5000 கிலோமீட்டர் பாத யாத்திரை போயிருக்காரு. கல்லூரி மாணவர்களை சந்திப்பாரு, இயக்கங்களை சந்திப்பாரு, காலைல வேலை செய்வார், மத்தியானம் வேலை செய்வார். ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா கூட கடுமையாக வேலை செஞ்சார். ஆனா அவரே மக்கள் என்ன பண்ணாங்க, தம்பி ஓரமா உட்காருட்டாங்க. ஏன்னா நீங்க இன்னும் உழைக்க வேண்டிய காலம் அதிகமா இருக்கு. அடுத்த தேர்தல்கள் மக்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க இந்த ஆட்சி இப்ப சரியாக இல்லைன்னா அடுத்த தேர்தலில் வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஆனா இந்த உழைப்பெல்லாம் பத்தவே பத்தாதுப்பா, இப்ப ஓரமா உட்காருப்பான்னு சொல்லிட்டாங்க. அவர் நிறைய ஐடியாஸ்லாம் சொன்னார். வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவேன், நான் மதுவிலக்கை காலி பண்ணுவேன், அதுல இருந்து நமக்கு 23,000 கோடி வரும், அதன் மூலம் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், நீங்க மைக்ரேட் ஆக வேண்டாம், இங்கேயே உட்கார்ந்து வேலை செய்யலாம், நீங்க வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போக வேணாம் என்னமோ சொல்லி நிறைய விஷயங்கள். அவர் பேசாத தொடாத விஷயங்களே கிடையாது. விஜய் நீங்க அதோட சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்க. விஜய் எத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். விஜய் ஊழல் ஒரு வார்த்தை பேசினார் இல்லையா, அதற்கு பிறகு நாட்டில் நடந்த எந்த ஊழலுக்காவது விஜய் இது வரைக்கும் பேசியிருக்காரா? கட்சியில் நடக்கிற ஊழலுக்கு தட்டி கேட்டிருக்காரா? நீங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் இன்னும் நியமனங்கள் இன்னுமே முடியாம இருக்கு. கட்டமைப்பு இன்னும் மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை பாலாஜி, இப்போ எஸ்ஐஆருக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க. எஸ்ஐஆர் கொடுத்து நீங்க அறிக்கை கொடுத்துட்டீங்க. அதிலே கூட 2 இடத்துல பாஜக, 8 இடத்துல திமுகவா சொல்லி முடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க உண்மையில என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ திமுக சரியான ஒரு வேலை பண்றாங்க. நீங்க எஸ்ஐஆர் கொள்கை ரீதியாக அவங்க எதிர்க்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வழக்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா யாருடைய பெயரும் விடுபட்டு விடக்கூடாது என்று தீவிரமாக அவங்க வேலை செய்யறாங்க. எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க நான் சொல்றேன். இன்னைக்கு பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இப்போ எடப்பாடி கூட சொல்லுங்க, 4வது படிச்சவங்களாம் பிஎல்ஓ அப்படிதான் இருப்பாங்க. அவங்களாம் ஓஏங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கிற என்ன எதிர்பார்ப்பு? அப்ப உண்மையிலே எடப்பாடிக்கு அரசியல் தெரியுமா தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிஎல்ஓ மோஸ்ட்லி ஓஎஸ் தாங்க இருப்பாங்க. ஓஎஸ் என்னங்க படிச்சிருப்பாங்க? அவங்கள்ட்ட தான் நம்ம ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். அவங்க தான் பூத் ஸ்லிப் கிழிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் புதுசா என்னமோ இன்ஜினியர் டாக்டர் வந்து உங்களை பிஎல்ஓ வேலை பார்ப்பானா? ஸோ அந்த பிஎல்ஓக்கு உண்மையிலே நான் மறுபடியும் அதுவும் திமுக செய்யுது அப்படின்றது இல்லைங்க, நான் சொல்லல. பிஎல்ஓக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு அரசியல் தெரியுமா, நம்ம என்ன வேலை பண்றோம் தெரியாது. அவங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து சில நேரம் டீச்சர்ஸாகவும் பிஎல்ஓ இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஓஎஸ் ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கான சேலரி ரொம்ப ரொம்ப சொற்பம், 3000 கொடுப்பாங்க. ஒரு மாசம் ஃபுல்லா கடுமையாக வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 3000 கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பிஎல்ஓக்கு அந்த அவங்களுக்கு சொல்றாங்க கொடுத்துட்டு வாங்கப்பா போலாம், அவ்வளவுதான் இருப்பாங்க. இந்த இடத்துல திமுக என்ன பண்றாங்க, பிஎல்ஏ அவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட், முகவர்கள். நம்ம ஒரு பூத்துக்கு போகும்போது 10 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா, 10 பேர் உட்காந்து வெளியே ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. சார் வாங்க சார், உங்க பேர் இதில் இருக்கு சார், உங்களோட பாக என்னது, உங்களோட வரிசை என்னது, நீங்க உள்ள போங்க சார். அங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு, அண்ணே வந்துட்டாரா, ஓகே டிக்கெட் அடிச்சானே, வணக்கண்ணே. இதுதான் வந்து பிஎல்ஏ. ஸோ இந்த பிஎல்ஏ திமுக மாதிரியான கட்சிகள்ல ஒரு பூத்துக்கு 10 பேர் இருக்காங்க. கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 பேர் ஒரு பூத்துல இருப்பாங்க. ஆவரேஜ் ஆனா 100 பேருக்கு ஒரு ஆள். அதிமுக 9 பேர்னு சொல்றாங்க. எனக்கு உண்மையா எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுக வந்து நிறைய இளைஞர்களை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பிசிக மாதிரி கட்சிகள்ல எல்லா இடங்களும் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கான பாக்கெட்ஸ்ல இருப்பாங்க. கம்யூனிஸ்டுக்கு இருப்பாங்க, மதிமுக இருப்பாங்க. அதிமுக ஆப்வியஸ்லி எல்லா இடங்களும் இருப்பாங்க. நம்பர்ஸ்ல எனக்கு சில என்ன பண்றாங்க, இந்த பிஎல்ஓவோட இது இல்லாம பிஎல்ஏ 1, இந்த ஏற்கனவே இருக்கிற 10 பேர் பிஎல்ஏ 1ன்னு சொல்லிட்டு திமுக பிஎல்ஏ 2ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அவங்கள்ட்ட சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. இந்த பூத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் எஸ்ஐஆர்ல பதிவு பண்ணிட்டாங்க, பதிவு பண்ணலங்கிறது பாரு. இன்னைக்கு ஒரு பிஎல்ஏ ரொம்ப சூப்பரா என்ன பண்றாரு, பிஎல்ஓ அவர் பிஎல்ஓ கூட்டிட்டு போறாங்க. தம்பி வா, நான் கூட்டிட்டு போறேன் உடனே, இந்த வீட்டில் கொடு, இந்த வீட்டில் கொடு, இந்த வீட்டில் கொடு, இந்த வீட்டில் இருக்க செத்துட்டா, இந்த வீட்டில் இருக்க போயிட்டா, இதெல்லாம் அவர் செய்யறாரு. இந்த வேலை இறங்கி செஞ்சு நீங்க ஒரு பக்கம் ரொம்ப கவனமா இருக்குன்னு எது கூட சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த கவனமாக இருக்கின்ற வேலையை திமுக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றது.
அவங்களோட கட்டமைப்பை பயங்கரமா பயன்படுத்துறாங்க. அதிமுக மேட்ச் பண்ண முடியல. அதிமுக அழுகுறாரு நேத்து எடப்பாடி. ஏன் நீங்க அழுகுறீங்க? நீங்களும் போங்க. பூத்துக்குள்ள எல்லாரும் மாமன் மச்சான் தானே. அதிமுக நீங்க சண்டை போட்டுட்டாலும் பூத்துல எல்லாம் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஒண்ணா டீ சாப்பிடுவாங்க, ஒண்ணா தான் இருப்பாங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கான வேலை என்ன? யாரோட பேரும் வெளியே போய்விடக்கூடாது. அதானே எடப்பாடியோட நோக்கம். இன்னைக்கும் விஜய் செய்திகள்ல வருது. தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. வாக்குச்சாவடிக்கு 10 முதல் 20 முகவர்கள் நம்ம போடணும். நான் அதான் இதுக்கு மை டிவிக்குன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்களா? அன்னைக்கு புஷி ஆனந்த், ஆதவ் 2 பேரும் சொன்னது, நம்மிடம் ஏற்கனவே 68,000 பூத் முகவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? 68,000 பூத். அப்ப அவங்க சொல்ற கணக்கு ஒரு பூத்துக்கு ஒரு ஆள். திமுக ஒரு பூத்துக்கு எத்தனை ஆள் சொன்னேன்? 10 பேர். அதிமுக ஒரு பூத்துக்கு 9 பேர். ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. அதோட நான் சொல்றேன், இந்த 68,000 பேர்ல 26 பேர் ஃபேக். இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நம்ம ஏற்கனவே பேசுறோம். இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் புஷி விஜய்ட்ட கொடுக்குறாரு, விஜய் ஆதவ்ட்ட கொடுக்குறாரு, ஆதவ் விஓசிட்ட கொடுக்குறாரு, விஓசி ஃபோன் பண்ணி அண்ணா எங்கடா இருக்கீங்க, யாரா நீங்க கேட்குறான். டேய் நான் ஏடிஎம்கே ஆள்றேன், வைடா ஃபோனை. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ஃபேக். அதுக்கப்புறம் இது ரிவர்ஸ்ல போய் புஷி ஆனந்த் என்ன மாடு செல்ல கேட்குறானே, அதனால ஃபேக்கா போட்டு கொடுத்தேன். ஏன் அதெல்லாம் போய் தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க? தளபதி ஏன்னா கொடுத்தீங்க? சும்மா நீ கேட்குறேன்னு எப்பயும் போல அடிச்சு விட்டோன்னு நாங்க. அவன் வட சொல்ற கதை, இந்த சினிமாவில் வட சொல்லுவாங்க 1000 கோடி 500 கோடி அந்த கதையில பண்ணிட்டாங்க. அதில் 26 பேர் ஃபேக்குன்னு ஆதவ் அர்ஜுனாக்கு தெரியும், விஓசிக்கு தெரியும். அந்த லிஸ்ட் மறுபடியும் வந்துச்சா ஒரு பூத்துக்கு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. சோ 10 பேர் 20 பேர் போடுறாங்க. எப்ப போட போறீங்க? எஸ்ஐஆர் முடிஞ்சிருங்க, இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிரும். திமுக போய் ஒரு பூத்துல 1000 பேர் இருக்கானா 300 400 பேரை முடிச்சிட்டாங்க. அவங்க கிளீனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. நீங்க ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக சிறுபான்மையினர் விடுபடக்கூடாதுன்னு வேலை சொல்கின்ற அதே திமுக களத்துல போய் சிறுபான்மையினரோட வாக்கு போய்விடக்கூடாதுன்னு தீவிரமா வேலை செய்யறாங்க. அவங்க தீவிரமா வேலை செய்யறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா நீட்டை நான் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். பட் ஆனா நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீட் நடக்கிற வரைக்கும் நம்ம கோச்சிங் கிளாஸ். அதே மாதிரி கொள்கை ரீதியாக எஸ்ஐஆரை எதிர்த்து நாங்கள் இருந்தாலும் எஸ்ஐஆரை நீங்க எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது என்ற தீவிரம். ஆனால் விஜய் இங்க என்ன பண்றாரு? விஜய் என்ன தீர்மானம் பண்ணணும்? அதே பிஎல்ஓட போயிட்டு இப்படியே சொல்றேன், திமுக நம்ம இளைஞரோட காலி பண்ணால் காலி பண்ணுவாங்க. நீங்க அவங்க கூட போய் ஒரு இளைஞர் ஓட்டு கூட மிஸ் ஆகாம நீங்க எல்லாம் கரெக்டா பாத்துக்கங்க. 18 வயசு தாண்டி ஒரு வீட்டுல இருந்தாலும் உடனே எப்படி உள்ள சேர்க்கறதுன்னு பாருங்க. இதை திமுக விளையாடும். இதுதான் விஜய் அரசியலாகவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். விஜய் என்ன செய்யறார்? விஜய் தானே செய்யணும். கட்டமைப்பு ரீதியாக நீ சொல்றது பார்க்கிற போது கட்டமைப்பு ரீதியாக திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எஸ்ஐஆர்ல அவங்க அந்த வேலைகளை செய்யறாங்க அப்படின்றது இருக்கு. கொள்கை ரீதியாக இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த பவள விழால இருந்து அறிவு திருவிழால இருந்து பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போ உதயநிதி ஒயிட் டிஷர்ட்ல இருந்து கருப்பு டிஷர்ட்டுக்கு மாறுறாரு. சில விஷயங்கள் இப்போ பெரியார் மேடைகள்ல பேசுகிற போது, பெரியார் திடலுக்கு போகும்போது கருப்பு டிஷர்ட் மாறுறாரு. இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் விஜய்க்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க முன்னாடி சொன்னேன் விஜய் உதயநிதி லேட்டா தான் வந்தார். ஆனா அவர் தொடர்ச்சியாக விஷயங்களை உள்வாங்குறாரு, படிக்கணும்னு நினைக்கிறாரு, பல ஊர்களுக்கும் போறார். நீங்க அவரோட அந்த அமைச்சரவையிலே கூட இந்த சிறப்பு திட்டம் அமலாக்கம்னு ஒன்று இருக்கும். அதுல அந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எல்லாம் அது எல்லா மாவட்டங்களையும் நடக்கும். எல்லா ஊர்களுக்கும் பயணிக்கிறார். இந்த பக்கம் அரசாங்க ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாலின் இறக்கி விட்டார். நீ ஃபுல்லா நீங்க கடுமையா வேலை செஞ்சாதான் நீ வர முடியும். நான் கடுமையா வேலை செஞ்ச பிறகு நான் ரொம்ப லேட்டா தான் நான் சிஎம் ஆயிருக்கேன். உனக்கு அந்த வாய்ப்பு விரைவில் கிடைக்கலாம். ஆனா நீ கடுமையா வேலை செய்ய மறுத்தினா நீ காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இங்க தீவிரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல நீங்க வேலை செஞ்சே ஆகணும். ஸோ உதயநிதி அவர்கள் தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்க்கிறாரு, படிக்கிறாரு, கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவரிடம் இருக்கு. அவரிடம் எல்லார்ட்டும் ஒரு மாதிரி போதாமைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த களத்துல நம்ம நிக்கணும்னா வேலை செஞ்சே ஆகணும். நம்ம ராப்பகலா வேலை செஞ்சு ஆகணும். இல்லாட்டி நம்மளை காலி பண்ணிடுவாங்கிறது ரொம்ப தெளிவா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க உதயநிதி அவர்கள் நீங்க அந்த 7ஆம் அறிவு படத்துல அந்த இடஒதுக்கீடு குறித்த வசனம் வேண்டுமா? எனக்கு உண்மையில நான் விமர்சிச்சே பேசியிருக்கேன். கலைஞர் ஃபேமிலில இருந்து உதயநிதிக்கு எப்படி தெரியாம இருக்கலாம். ஆனா அதை ஒத்துக்கிட்டு நம்ம சமூக நீதிக்கான கட்சி நாம அப்படிங்கிற இடத்தை நோக்கி போறாரு. அடுத்ததாக சனாதன கூட்டத்தில் போய் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் ரொம்ப துணிச்சலா பேசுறாரு. அதுக்கு அந்த சாமியார்கள் அவர் தலையை சீவனும் சொல்ற பிறகும் நீங்க அதுல பெரிய ரைஸ் ஆகுறாரு. வழக்கு எதிர்கொள்றாரு, பெருசா ரைஸ் ஆகுறாரு. நீங்க தொடர்ச்சியாக இந்த களத்துல நிற்கணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க கொள்கை ரீதியாக நம்ம சமூக நீதி தான் நம்மளோட பார்வை, மதச்சார்பற்ற நிலை தான் நம்மளுடைய பார்வை. அதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். பாஜகவை வீழ்த்துவது, பாஜகவை எதிர்ப்பதான் பெரிய விஷயமாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்தியா முழுக்க நீங்க எல்லா மாநிலங்களிலும் தேசிய கட்சிகளுடைய தாக்கம் பெருசா இருக்கு, ஆதிக்கம் பெருசா இருக்கு. நீங்க பீகார் நீங்க பார்த்தோம், எல்லா மாநிலங்களும் இருக்கு. தேசிய கட்சிகளோட தாக்கம் இல்லாத ஒரே மாநிலமாக நீ கேரளால கூட வந்துட்டாங்க. கேரளா கூட நீங்க 10% பிடிக்கிறாங்க, சுரேஷ் கோபி எம்பி ஆகிறாருன்னு பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த ஒரு மண்ணு மட்டும் தான் பெரிய டஃபா இருக்கு. பாஜகவுடைய எண்ணம் என்பது காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம்னு சொன்னாலும் காங்கிரஸை தாண்டி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குற கட்சியாக இருக்குன்னா திமுக மட்டும்தான். திமுக தான் அந்த எதிர்ப்பை
பெருசா வந்து காமிச்சிட்டு நேற்றைய பேச்சிலேயே சொல்லியிருந்தார். அதாவது தமிழ்நாட்டுல தான் நம்ம ஆளுங்கட்சி, டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்க்கட்சி ஆமா, அப்படின்னு. உண்மைதான். நீங்க அதானே சொல்றீங்க. இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. நீங்க வந்து மறுசீரமைப்பை எதிர்க்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் எதிர்த்து இன்னும் சொல்லப்போனா பல நேரம் நான் யோசிச்சிருக்கேன். இந்த வேலையெல்லாம் காங்கிரஸ் பண்ணணும். காங்கிரஸ் பண்ணிட்டு திமுக தோழமை கட்சியா நீங்களும் வாங்க எங்களோட போராட்டத்தை கலந்துக்குன்னு சொல்லி நீங்க ஓபிசிக்கான போராட்டம் நடக்குது. இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் இதுல வந்து ஓபிசிக்கான போராட்டத்தை முன்னெடுத்து நீங்க வழக்கு அதை தொடுத்து இன்னைக்கு ஓபிசி மக்களுக்கு பிஜி படிக்கிற பசங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சா யாரால கிடைச்சது? நீங்க அதுக்கான போராட்டம் பண்ணும்போது நான் எப்படி யோசிச்சேன்னா, காங்கிரஸ் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து திமுக தலைவரை கூப்பிடணும். ஆனா நீங்க என்ன நடந்துச்சு? திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நீங்க வாங்கப்பா. நீங்க சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சத்தியமூர்த்தி போல நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி இது நடக்குது. சோ பல நேரங்களிலும் நீங்க வந்து பாஜகவை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக இந்த கட்சி தான் இருக்கிறது. எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கின்ற விஜய் அவர்கள் உண்மையிலேயே கொள்கை எதிரியாக எல்லா விஷயமும் எதிர்க்கிறாரா? இல்லை. நீங்க ஏதாவது ஒரு மேடை கிடைக்குது, அம்பேத்கருக்கான விழா கிடைக்குது. அதுல 2 விஷயம். சார் இதுல வந்து 2 மேட்டர் ஏதாவது போட்டுக்கலாமா? என்னம்மா போட்டுக்கலாம்? சார் மணிப்பூர் ஒண்ணு போட்டுக்கலாம். நீங்க வந்து நீதிபதி நியமனங்கள் குறித்து போட்டுக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சார் எஸ்ஐஆர் பத்தி வந்து ஒரு விஷயம் நடக்குது. நான் இது எஸ்ஐஆர் பத்தி நான் பேசணுமா? அத ஒரு நான் பேச சொல்லுங்களேன். ஒரு ட்வீட் அவர் போட்டு விட்டு சொல்லுங்க. அவர் அறிக்கை எழுத சொல்லுங்க. விஜய்க்கு இன்னுமே எத நம்ம பேசணும், எத வந்து கட்சியில் இருக்க பொதுச்செயலாளர் பேசணுங்கிற ஒரு தெளிவு கூட இல்ல. நீங்க கவின் ஆணவ படுகொலைக்கு முதல்ல பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் வந்து அறிக்கை குடுக்குறாரு. அவர் குடுத்தா போதுமான சின்ன விஷயம் தானேப்பா விட்டுருங்கப்பா. அது பெரிதாக தான் கடைசி வரைக்கும் பேசாம தவிர்த்துட்டே இருக்காரு. இப்படிதான் விஜய் இருக்கார். சோ நம்ம என்ன இஷ்யூ பேசணுங்கிறத விஜய் தெளிவில்ல. அப்ப நீ கொள்கை ரீதியாக எதை எதிர்க்கணும், எதை எதிர்க்கக்கூடாது. முதல்ல கொள்கை ரீதியாக விஜய் விஜய் எப்படி பார்க்கிறன்னா, எனக்கும் மோடிக்கு என்ன பிரச்சனை? அவருடைய பார்வை. அவர் கேட்கிறார். எனக்கும் மோடிக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லையே. நான் மோடியோட நல்ல ஃப்ரெண்டா தானே இருக்கேன். அவருக்கு இன்னுமே அந்த கொள்கை தெளிவுங்கிறதே இல்லன்னு நான் சொல்றேன். விஜய்க்கு கொள்கை தெளிவு நம்ம சித்தாந்த ரீதியாக என்ன கொள்கை எதிரின்னா என்ன அர்த்தம் முதல்ல? ஆனா டிபேட்ல பங்கெடுக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி கூட ஒருபோதும் நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம் தானே சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. ஓகே. கொள்கை நீங்க இந்த தமிழ்நாட்டு மண்ணுல இப்ப கொள்கை தலைவராக பெரியார், அம்பேத்கர் அப்படின்னு நீங்க வைக்கும்போதே, அத வந்து உண்மையிலேயே விஜய் பல விஷயங்கள்ல பெரியாரையும், அம்பேத்கரையும் நிறைய இடங்கள்ல கோட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் வந்து நடிகராக இருந்த காலத்திலேயே. அவருக்கு வந்து கொள்கை பிடிப்பு எப்பொழுதுமே இருக்கு. வீரமகை வேலுநாச்சியார் குறித்து பேசியிருக்காரு. அஞ்சலி அம்மாள் குறித்து பேசியிருக்காரு. அப்படின்னா ஓகே பரவாயில்லங்க. விஜய் அந்த பாதையிலே பயணிக்கிறாரு. விஜய் முதலாக பெரியார், அம்பேத்கர், காமராஜன் பேசுகின்ற இடம் என்பது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த அறிவு கல்விக்கான விருது வழங்கும் விழால தான் முதல்ல அறிவிக்கிறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பெரியார் குறித்து பேசியிருக்காரா? கிடையவே கிடையாது. இது வந்து எங்க இருந்து வருது? ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு, சார் இந்த ஊர்ல நமக்கு இந்த பேரை கொள்கை தலைவரா வச்சுக்கணும். அவருக்கு முதல்ல அறிவு எங்க இருந்து வருதுங்கிறது அது ஜனநாயகன் படத்தினுடைய அந்த பாடல்ல கூட அதான் சொல்றேன். நான் சொல்றேன் இல்லையா? 68 படங்கள்ல ஏங்க ஒரு வாட்டி கூட பெரியார காண்பிக்கல? ஏன் ஒரு வாட்டி கூட இவங்க அதுக்கு கார்ல் மார்க்ஸ் எல்லாம் காமிச்சிட்டோம் நாங்க. கார்ல் மார்க்ஸ் யாருன்னா தெரியுமாடா உங்களுக்கு? நாங்க கார்ல் மார்க்ஸ் வரைக்கும் போயிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவ்வளோ 68 படங்களாக விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு சமூக ரீதியான பார்வை இருக்கு. நீங்க முதல்ல பேசணும் இந்த 1.5 வருஷத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 1.5 வருஷத்துல கொள்கை ரீதியா விஜய் என்ன பண்ணாரு? நீங்க இயல்பாகவே விஜய்க்கு ஒரு கொள்கை பிடிப்புங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சா? இப்ப நீங்க வெற்றிமாறன் படம் எடுக்கிறார். அதுல சமூக நீதி பார்வை நமக்கு தெரியுது. மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறார். சமூக நீதி பார்வை தெரியுது. ரஞ்சித் படம் எடுக்கிறார். சமூக நீதி பார்வை தெரியுது. இல்ல அந்த மாதிரி படங்கள்ல விஜய் நடிச்சாரு. ஓகேங்க. அவருக்கு ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு. விஜய் வந்து காசு கொடுத்தா கொக்கோ கோலா விளம்பரத்தை நடிப்பாரு. காசு கொடுத்தா கொக்கோ கோலா எதிர்க்கிறதையும் நடிப்பார். அவ்வளவுதான் விஜய் பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து அந்த அந்த பேமெண்ட் வேற. கத்தி படத்துல கொக்கோ கோலாவை எதிர்க்க சொன்னாங்க. இல்ல வந்து விவசாயிகளுக்கு ஆதரவான நண்பன் சொல்லி சொன்னாங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்க சர்க்கார்ல வந்து கவர்மெண்ட் எதிர்த்து நான் நிக்கிற மாதிரி ஒரு வேஷம் கொடுத்தாங்க. அந்த வேஷத்தை நான் கட்டினேன். அவ்வளவுதான் விஜய் அவர்கள். சோ கொள்கை ரீதியான பிடிப்பு இருந்துச்சு. இந்த 68 படங்கள்ல அட்லீஸ்ட் நான் வந்து இந்த இயக்கம் கட்டிய பிறகாவது எனக்கு ஒரு சில அறிவு வந்துச்சு. அதனால பெரியாரை நான் எங்கேயா ரெஃபரன்ஸா வச்சேன். நீங்க வந்து அம்பேத்கர் எங்கேயா ரெஃபரன்ஸா வச்சேன். எதுவுமே விஜய் செய்தது கிடையாது. சினிமாக்கள்ல சொல்றேன். இந்த இயக்கம் கட்டினாரு. இந்த மக்கள் இயக்கமாக மாறிச்சு. மக்கள் இயக்கமாக மாறிய பிறகாவது அப்ப உங்களுக்கு ரெஃபரன்சஸ் தலைவர் எல்லாம் நீங்க வந்து படிக்கணும் சொன்னாரா? இல்ல. நீங்க ஒரு சமயத்துல கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொன்ன பிறகுதான் முதலாக என்ன பண்றாங்க? அஞ்சலி அம்மாளுக்கு நீங்க மாலை போடுங்க. அது எங்க இருந்து வருது? இயல்பா வருதா? ஜான் வந்து சீமான்ட்ட பார்த்த பிறகு சீமான் அண்ணன் வந்து கடலூருக்கு அஞ்சலி அம்மாள் குறித்து பேச அப்ப அஞ்சலி அம்மாள் யார்? அப்ப அஞ்சலி அம்மாளுக்கு ஓட்டு இருக்கா? ஓகே. அவங்களுக்கு 1 இயர் பெல்ட்ல நிறைய ஓட்டு இருக்கு. அப்ப அவங்கள எடுத்துக்கலாம். இதுதான் உங்களோட கணக்கு. கட்சி ஆரம்பிக்கிறோம்னு முடிவான பிறகு நம்ம சார் நீங்க பெரியார், அம்பேத்கர், காமராசர் குறித்துலாம் நீங்க பேசணும் சார். ஓகே நான் பேசுறேன். அவங்கள தான் சார் நம்ம கொள்கை தலைவரா வைக்க போறோம். ஓகே. எந்த அடிப்படையில் வைக்க போறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜான் சொன்னாரு நாங்க வச்சுட்டோம். ஓகே. சார் கொள்கை எதிரின்னு பாஜக அறிவிக்கணும். ஏன் அறிவிக்கணும்? சார் பாஜக எதிர்த்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டு மண்ணில் இல்லாட்டி பருப்பு வேகாது சார். ஓகே நான் எடுத்துக்கிறேன். ஆனா விஜய்கிட்ட இயல்பா போயிட்டு சார் கொள்கை எதிரியா நீங்க பாஜக சொல்றீங்க. எந்த கொள்கை எதிர்க்கிறீங்க? ஏன் நீங்கள் கொள்கையாக அவர் கொள்கை ரீதியாக அவர் எதிர்க்கிறீர்கள்? இந்த 2 கேள்வி கேளுங்க. விஜய்கிட்ட பதில் கிடையாது. நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு தான் அவர் வந்து பிரஸ் எல்லாம் சந்திக்கிறதுல ஒரு தனிநபர் பேட்டி கூட நீங்க வந்து அவரே எழுதி கொடுத்து சில நேரங்களில் செட் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? கேள்வியெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆன்சர்ஸ்லாம் ப்ரிப்பேர் அதுக்கு கூட ஏன் விஜய் தயாராக இல்லைன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவார்? சார் நீங்க எப்பையில இருந்து பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சீங்க?
கொள்கை ரீதியாக பாஜக செய்யற எந்த விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்ல, ஏன் எதிர்க்கிறீங்க? இதுக்கு பதில் உண்மையில எப்படி தெரியுமா? புஷியான் சொன்னார்ல, வக்பு வாரியத்துல நீங்க எதை இருக்கிறீங்க? அந்த வக்பு வாரியமே மோசமான சட்டம் சொல்லி போயிட்டார் இல்லையா? அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர, விஜய்க்கும் அந்த அறிவு தான், அவ்வளவுதான். கொள்கை ரீதியாக எனக்கு என்ன ஜான் மோடி சார்லாம் நான் பார்த்திருக்கேன் நிறைய தடவை. அவர் ஒன்றும் சொன்னது இல்லையே, என்ன எதுவும் திட்டினதே இல்லையே. நாங்க ஜாலியா தானே இருந்தோம். நான் ராகுல் காந்தி பார்த்திருக்கேன், அவரும் ஒன்றும் சொன்னது இல்லையே. இதுதான் விஜய். அப்ப கொள்கை பிடிப்பு நீங்க இது ஏன் கொள்கை பிடிப்பு முக்கியம் நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க நாளைக்கு தனியாவே தனிச்சு போறீங்க. நீங்க எந்த அடிப்படையில அவன் நிப்பான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுகல இருக்கிற நீங்க மற்ற எல்லா கட்சியில இருக்கிறவங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்கள பாஜக விலை குடிச்சு வாங்குச்சு. இதுல ஆந்திரால பிஆர்எஸ் கட்சியில இருக்கிறவங்க, நீங்க எந்த கட்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும் நிறைய பேரை பாஜக தூக்கி இருக்கு. காங்கிரஸுக்கு பெரும்பாலும் தூக்கி இருக்கு. கோவாலலாம் எலெக்ஷன் நடக்கும்போது சத்தியம் வாங்குறாங்க. நீ சத்தியமா கட்சி விட்டு போக மாட்டீங்களா? சத்தியமா போக மாட்டேன். அவன் போயிட்டான். இதுதான் அவங்க சாமி மேல சத்தியம் பண்ணாலே வந்து அது கிடையாது. கொள்கை ரீதியாக நீ நின்று இருந்தீங்கன்னா ஓடி இருக்க மாட்ட. இங்க வந்து ஒரே ஒருத்தர் தான் போனார், திரும்ப வந்துட்டார். மத்த யாருமே பாஜக பக்கம் போறதே கிடையாது. ஏன்னா கொள்கை பிடிப்புங்கிறது இருக்கு. எங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் தாண்டி நாங்க இந்த வழியில வளர்ந்திருக்கோம். நாங்க திமுகல கொள்கை ரீதியாக என்னைக்குமே நிப்போம். என்னைக்குமே வந்து இந்த விலை கொடுத்து வாங்க முடியுமா? பாஜக விலை கொடுத்து வாங்க முடியாது. அங்க ஷிண்டே ஃபார்முலா மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கார். எவ்வளவு சொன்னாங்க? செந்தில் பாலாஜி ரெஃபரன்ஸ் பண்ணி பேசினாங்க. ஏதாவது நடந்துச்சா? அவர் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணாங்க. அவர் போயிட்டாரா? இல்ல வேற யாராவது இந்த கட்சியை விட்டு அமைச்சர்கள் யாராவது போயிருக்காங்களா? இல்ல அமைச்சர்கள் போகப்போறேங்கிற ஒரு ஒரு இதாவது தெரிஞ்சிருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனா விஜய் கட்சியில நாளைக்கு கேண்டிடேட்ஸ் போடுறீங்க. கொள்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு பிடிப்பு விஜய்ங்கிற அந்த பிம்ப நாயகன் மட்டும்தான். தம்பி நீ இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்க? நான் ஒரு 1 கோடி ரூபா விட்டுருக்கேன். நான் 2 கோடி ரூபா கொடுக்குறேன் வா. போயிருவான் அவன். என்ன பண்ணுவான்? வீட்டுல கேட்பாங்கல்ல, எப்பா நீ எவ்வளவு நாள் செலவு பண்ணி இப்படி நாசமா போயிட்டு இருப்பா? காசு கொடுக்குறேன்னு சொல்றாங்களா, வாங்கிட்டு வாயான்னு சொல்லுவோம். அவங்க முன்னாடி சொல்லும். அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க அந்த பிடிப்பு இல்லாம நீங்க இந்த கூட்டத்தை வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா, இன்னொன்னு இந்த கூட்டம் நீங்க சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. சினிமாவில் படிக்கிற நிப்பாட்டி தான் வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டம் எப்படி இருக்கும்? இந்த கூட்டம் ஷிஃப்ட் ஆகாதா வேற ஒரு நடிகருக்கு? வேற ஒரு நடிகர் உச்சத்துல நல்லா சிவகார்த்திகேயன் நல்லா வளர்ந்து வராருப்பா, அவர் பக்கம் போயிடலாம். பிரதீப் ரங்கநாதன் நல்லா வளர்ந்து வராருப்பா, அவர் போகாதா? நீ ஒரு காலத்துல ரஜினி ரசிகரா இருக்கிறவன் அப்புறம் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறவன் டிரான்ஸ்பர் ஆகி ரஜினிட்ட வரா, ரஜினிட்ட இருந்து விஜய்ட்ட வரான், அப்படி மாறி மாறி போயிட்டு தானே இருக்கு. அது ஒரு தொடர் டிரான்ஸ்பர்மேஷன் தானே, அதுதானே நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது கொள்கை ரீதியான பிடிப்பு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையும் விஜய் சந்திக்க நேரும். அது விஜய்க்கு புரியல. ஏன் கொள்கை ரீதியாக வளர்த்து இருக்கணும், ஏன் அரசியல் மயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோ ஒரு புரிதலோ சுத்தமாக இல்ல. இந்த இந்த கதாநாயகன் பிம்பத்துல மட்டுமே இந்த ஸ்டார் வேல்யூ வச்சுட்டு மட்டுமே நம்ம காலத்தை தள்ளிடலாம்னு நினைக்கிறார். அது ஒரு காலத்திலும் நடக்கவே நடக்காது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.